புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் பிரிண்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டுரை, ஆரவல்லி மலைத்தொடர் விவகாரம் மத்திய அரசு வெளிப்படைத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பொருளில் எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்து உரையாடுவதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு சுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். பாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு சுந்தரராஜன். ஆரவல்லி மலைத்தொடர் விவகாரம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, மத்திய அரசின் நிலைப்பாடுன்னு நிறைய எழுதப்பட்டிருக்கிறது கட்டுரையில். முதல்ல இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் சொல்லிடுங்களேன். அது இமயமலைக்கு முன்பாக தோன்றிய மலை ஆரவல்லி மலைகள், ஓல்டஸ்ட் மவுண்டன் ஃபார்மேஷன். மவுண்டன், இந்த மலைகள் குன்றுகள்லாம் எப்படி உருவாருன்னு நம்ம நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஒரு மெய்சிலிக்கக்கூடிய விஷயம். பல ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன்ஸ், பல எரிமலை குழம்புகள், இதெல்லாம் வெடித்து தான் மலைகளும் குன்றுகள் உருவாகுது. நமக்கெல்லாம் கண்டத்திட்டுகள் மோதும்போது ஒரு நிலப்பரப்பு மேலே ஏறி இப்படி தான் மலைகள் பல்வேறு வழிகளில் உருவாகும். அப்போ இந்த ஆரவல்லி மலைத்தொடர்ங்கிறது ரொம்ப பழமையான மலைத்தொடர்கள். இந்தியா பொறுத்த மட்டும் இந்தியாவின் குறிப்பாக ஒரு நகரத்தை அல்லது ஒரு மக்கள் வாழக்கூடிய பகுதியை எப்படி நிர்மாணிப்பாங்க, ஒரு ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஏற்ற ஒரு சூழல் அங்கே இருக்கணும். அந்த இடத்துல முதல்ல நாகரிகமாக அமைச்சிருக்கோம். ஏன் நதிக்கரைகள் அதிகமான நாகரிகம் கிடைச்சா தண்ணி இருக்குது, ஸோ விவசாயம் செய்ய முடியும். அதனால நாகரிகங்கள் நதிக்கரையில் தோன்றுது. அதே மாதிரி தான் ஒரு மலைத்தொடரை வச்சு தான் அந்த பகுதியில் ஒரு நகரம், சிறிய ஒரு கிராமமாக உருவாகி இன்னைக்கு டெல்லியாக அமைஞ்சிருப்பதற்கான முக்கியமான காரணம் ஒரு பெரிய அரணாக அந்த ஆரவல்லி மலைகள் இருப்பதான் முக்கியமான காரணம். இந்த இமயமலைக்கே மூத்தது. ஆமாம், இமயமலைக்கே மூத்தது. ஆரவல்லி மலைத்தொடர் என்ன பண்ணுதுன்னா, டெசர்ட் பாலைவனம் விரிவடையாமல் தடுக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம். இல்லாட்டி டெசர்ட் நீங்கள் டெல்லிக்கு வந்துருக்கும், குருவாயூர் நீங்கள் டெல்லிக்கு வந்துருக்கும், அது தடுக்குது அந்த ஆரவல்லி மலைகள். ரெண்டாவது முக்கியமான விஷயம் டெல்லிக்கு வரக்கூடிய காற்று மாசு தடுக்குது. இதெல்லாம் ஆரவல்லி மலை நமக்கு செய்யக்கூடிய பயன்பாடு. ஓகே, இது எங்க சிக்கல் ஆரம்பிக்குது அப்படின்னா, அதாவது நினைத்ததெல்லாம் சுரங்கம், பார்த்ததெல்லாம் குவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அங்கேயும் நடக்குது, ஆரவல்லி மலைத்தொடர் நடக்குது. இதை பார்த்து வழக்கம் போல கொதித்து போன அரசுகள் இதை எப்படி முறைப்படுத்தலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அரசாங்க முறைப்படல, பல்வேறு தன்னார்வர்கள் சுற்றுச்சூழல் செயல்பாட்டெல்லாம் முடிவு பண்ணி ஒரு பெரிய சண்டை போடுறாங்க, பெரிய போராட்டம் நடந்துச்சு. அப்போ என்ன பண்றாங்க, ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் ஒரு கமிட்டி அமைக்கிறோம். அந்த கமிட்டி எது ஆரவல்லி மறைஞ்சு முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா பொதுவாக பல மலைத்தொடர்கள் பல மவுண்டன் ரேஞ்ச் தொடர்ச்சியா இருக்காது. அங்கங்க ஒரு கேப் விட்டு அப்படியே திருப்பி, இப்போ நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிதான் உருவாச்சு. அப்படி கொஞ்சம் கேப் இருக்கும். நீங்க அப்ப எது ஆரவல்லி மலைத்தொடர்கள் எது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணணும்னு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அதுதான் இருக்கிற கொடூரமான விஷயம். என்ன கொடுக்குறாங்கன்னா, எதெல்லாம் 100 மீட்டருக்கு மேலே இருக்குதோ அது மட்டும் தான் ஆரவல்லி மலைங்கிறாங்க. இதை எதிர்த்து செயல்பாட்டர்கள்லாம் பல்வேறு தப்பான மதிப்பீடு. ஆமாம், அது நீங்கள் அப்படி ஹில்ல அப்படி டிஃபைன் பண்ணவே முடியாது. சரியா? ஸோ உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு ஆமிக்கஸ் கியூரியை நியமிக்குது. அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு உதவுவதற்காக ஒரு ஆமிக்கஸ் கியூரின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்டாக ஒரு வல்லுநர் கூட சொல்லலாம், அல்லது ஒரு நபரை நீங்க ஆமிக்கஸ் கியூரியா போடலாம். அப்படி ஒரு நபரை போடுறாங்க. அவர் இதை பற்றி ஆய்வு பண்ணிட்டு அவர் டென்ஷன் ஆகி இதை ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. இந்த கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றாரு. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுன்னா, அவர்கள் நியமித்த வல்லுநர் குழு கொடுத்த அறிக்கையை அல்லது யோசனைகளை நிராகரித்து விட்டு ஒன்றிய அரசாங்கம் அமைத்த அந்த குழுவோட அறிக்கை ஏற்றுக்கிட்டாங்க. அதுல உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற கவாய் அந்த தீர்ப்பு பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டதில்ல. டெல்லி என்கிற சவப்பெட்டிக்கு கடைசியாக அடித்த ஆணி தான் கவாயோட தீர்ப்பு. அப்போ ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய. டெல்லி மிகப்பெரிய சூழலில் சிக்கலை சந்திக்க போகிறது. நீங்கள் ஏற்கனவே டெல்லியில் வாழ முடியல. அவங்க எத்தனை பேர் லங்ஸ் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏற்பட்டுக்கின்ற காற்று மாசு அதான் டெல்லிங்கிற சவப்பெட்டிக்கு கடைசியாக அடிக்கப்பட்ட ஆணி தான் கவாயின் அந்த தீர்ப்பு. அதை நம்ம கிளியர் கட்டாக நம்ம சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை யாரும் யோசிச்சு கூட பார்த்துக்க முடியாது. நான் விளையாட்டுக்காக சொல்ல, ஏன்னா அதோட பொதுவாக திரு சுந்தரராஜன், இந்த மாதிரி சூழலியல் சார்ந்து பிரச்சனை வரப்போ ஒரு வல்லுநர் குழு போடுவாங்க. பொதுவாக எக்ஸ்பர்ட் கமிட்டியை தானே எடுப்பாங்க. கவாய் அதை நிராகரிச்சிட்டாரா? வல்லுநர் குழு ரெக்கமெண்டேஷன், வல்லுநர் குழுவை MOEFCC போடல, மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் போடல. உச்ச நீதிமன்றமே நியமிக்குது ஆமிக்கஸ் கியூரியா. சோ தாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு இந்த விஷயத்தை டெக்னிக்கலா இருக்குது. ஏன்னா இது மைனிங் பிளான், ஏது ஆரவல்லி மலைத்தொடர், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதோட சூழலியல் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு ஆய்வு செய்வதற்காக உச்ச நீதிமன்றம் ஒரு ஆமிக்கஸ் கியூரியா போடுது. பொது ஆமிக்கஸ் கியூரி யாரை போடுவாங்கன்னா, அந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க போடுவாங்க. அவர்கள் அமைத்த ஒரு வல்லுநர் குழு, வல்லுநர் அமைப்பு கொடுத்த இதுவே நிராகரிச்சுட்டு ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த அறிக்கையை அவர் ஏத்துக்கிட்டார். இப்ப திரும்பவும் பிரச்சனை வருது. உங்களை போன்ற சூழலியலாளர்கள்லாம் திரும்ப ஒரு மத்திய அரசு விளக்கம் கொடுக்குதுல்ல, நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை,
இந்த இந்த சுரங்கம் கனிமம் நடைபெறக்கூடிய இடம்ன்றது 0.19% மட்டும்தான். அதையும் கற்றையாளர் குறிப்பிடுறாரு. அது எப்படி? அப்பட்டமான பொய். நீங்கள் ஆரவல்லி ஹில்ஸோட டோட்டல் ஏரியா வந்து 30,000 சதுர கிலோமீட்டர் ரஃபா, தோராயமா சரியா 30,100 அப்படி இருக்கலாம். நான் 30,000 சொல்கிறேன். அதில் 15,000 சதுர கிலோமீட்டர் இந்த 100 மீட்டர் கீழே இருக்கு. 15,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்த 100 மீட்டர் கீழே இருக்கு. 15,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் 100 மீட்டருக்கு மேலே இருக்குது. ஓகே. ஸோ 50% ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் மைனிங் ஓப்பன் பண்ணிடுவீங்க. இது வந்து 0.19 அதெல்லாம் கதை. அதை வந்து அவங்க கணக்கிடுற முறையை கம்ப்ளீட்டாக அதை மாற்றிட்டாங்க. இவங்க கணக்கிடுற முறைகளை எப்பவும் மாறும். முன்னாடிலாம் அந்த யூபி அரசாங்கம் இருந்தபோது வந்து 1 கிலோமீட்டருக்கு நீங்கள் 4 வழிச்சாலை போட்டிங்கன்னா அது ஒரு நாளைக்கு வந்து 1 கிலோமீட்டர் கணக்கு கொடுப்படும். இவங்க வந்து என்ன பண்ணாங்க, 1 கிலோமீட்டர் நீ 4 வழிச்சாலை போட்டீங்கன்னா 4 கிலோமீட்டர் கணக்கிட வச்சாங்க. முறையை மாற்றுறது. இப்போ ஜிடிபி முறையை மாற்றுற மாதிரி வளர்க்கும் போது முறையை மாற்ற சொல்லுவாங்க. ஸோ 50% ஆரவல்லி ஹில்ஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பன் ஃபார் மைனிங். ஸ்ட்ரெயிட்டாகவே சுரங்கம் டேரக்டாக அது ஆரவல்லி மலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. நீங்கள் ஆரவல்லி மலைன்னு சொன்னாதானே நீ வந்து மைனிங் பிளான் போடணும், என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும், பொல்யூஷன் கண்ட்ரோலில் வாங்கணும். இது ஆரவல்லி மலை இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் நான் ஏன் போய் வந்து மைனிங் எதுவுமே ஓப்பன் நிச்சயத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு சஸ்டைனபிள் மைனிங் பிளான் நாங்கள் போடுவோம். அந்த மைனிங் பிளான் படி எந்தெந்த பகுதிகளெலாம் மைனிங் பண்ணக்கூடாது முடிவுக்கு வந்து அந்த கமிட்டி வந்து சொல்லும். அப்போ என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட 90% ஆரவல்லி மலைகள் போயிடும். நீங்கள் சொன்னீங்க குறிப்பாக டெல்லிக்கு அந்த அடித்த கடைசி ஆணி அப்படின்னு. டெல்லியினுடைய சூழலியல் சார்ந்து பாதிப்புகள் குறித்தும் இதே உச்சநீதிமன்றம் தான் தொடர்ந்து கவலைகள் தெரிவிக்குது, வாகனங்களை முறைப்படுத்தணும்லாம் சொல்லி. அந்த சூழலில் தான் இந்த சம்பவமும் நடந்ததா சொல்கிறீங்க? நிச்சயமா. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன செய்யறோன்னு தெரியல. உச்சநீதிமன்றத்துக்கு வந்து கவாய்க்கு வந்து தான் சொல்றதோட விளைவுகள் அவருக்கு வந்து ஆரவல்லி ஹில்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு புரியல. ஆரவல்லி ஹில்ஸோட அந்த எக்கலாஜிக்கல் சர்வீசஸ் சூழலியல் பயன்பாடு என்ன. நீங்கள் வந்து அங்கே இருக்க காட்டுயிர்களை கொலைப்பட தேவையில்லை. நான் அப்படி கூட சொல்கிறேன், ஒரு வாரத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் அது வந்து அது ரொம்ப ஹியூமன் சென்ட்ரிக்காக வச்சுக்குவோம். ஒரு பேச்சுக்காக ஈகோ சென்ட்ரிக்காக வச்சுக்கணும் அவசியம் இல்லை. அப்படின்னா கூட ஆரவல்லி ஹில்ஸ் வந்து வேணும். டெல்லி தலைநகர் ஏற்கனவே 7வது ஆண்டாக தொடர்ச்சியாக 7வது ஆண்டாக தி மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் சிட்டி ஆஃப் த வேர்ல்ட் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பதக்கத்தை டெல்லி வந்து 7 வருஷமாக இருக்கு. இப்போ இது இந்த சிக்கல் இப்போ இந்த சுரங்கம்லாம் அனுமதிக்கப்பட்ட பெரிய டெல்லி வந்து வாழ்வதற்கு ஏற்கனவே வாழ்வதற்கு நகரமாக மாறிடுச்சு. இன்னும் வாழவே முடியாத நகரமாக வந்து மாறும். தார் டெசர்ட் வந்து படிப்படியாக வந்து விரிவடையும். மேற்கு வரக்கூடிய அந்த புழுதி காற்று வந்து டெல்லி போன்ற பல்வேறு பகுதியில் வந்து நாசம் பண்ணுறோம். இன்றைக்கி ஆரவல்லி தடுக்குது அதை. இப்போ இதில் இன்னொன்று, இப்போ ஆரவல்லி மலைத்தொடர் அது ஏதோ நார்த்தில் இருக்குன்னு புரிந்து கொள்வது என்பது வேறு. ஆனால் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் தாக்கம் இந்தியா முழுமைக்கும் தானே. இப்போ தமிழ்நாட்டுக்கும் இது தாக்கம். எங்களுடைய பெரிய கவலையாக அதுதான். இது எங்களோட ஒரு சூழலியல் செயல்பாட்டாளராக நான் வந்து ஆரவல்லி மலைகளை பற்றியும் கவலைப்பட வேண்டும், சிறுமலை பற்றியும் கவலைப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் சிறுமலை பற்றியும் கவலைப்படும். இந்த டெஃபினிஷன் எது ஹில்லுங்கிற டெஃபினிஷன் இருக்குல்ல, 300 அடிக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஆபத்தில் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா மலைகளும் உங்களுக்கு கீழே போயிடும். அந்த ஆபத்து இருக்கு. நீங்கள் சிறுமலை ஆகட்டும், ஏலகிரி ஆகட்டும், ஜவாத் ஹில்ஸாக இருக்கட்டும், நம்ம கஷ்டப்பட்டு போராடணுமே டங்ஸ்டன் மலைத்தொடர் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆபத்துக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹில்லாக்க நீங்கள் டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து முடிஞ்சு போச்சு. அது வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பாதி மலைத்தொடரை வந்து நீங்கள் வந்து மறந்துடலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆபத்தில் போய் முடியும். நம்ம கஷ்டப்பட்டு போராடி தரத்து தங்ஷன் என்ன சொல்கிறோம், 7 அடுக்குகள் கொண்ட மலையை நம்ம சொல்கிறோம். 7 அடுக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 300 அடி தான் இருக்குது, அல்லது 500 அடி தான் இருக்குது, அதெல்லாம் மலை கிடையாது. ஸோ அந்த அளவுகள் படி இது எதுவுமே வராது. எதுவுமே வந்து வராது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து மிக ஒரு கவலைக்குரிய விஷயமாக பார்க்க வேண்டும். நீங்கள் 100 மீட்டர்ஸ் தான் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஹில்ல கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய கிழக்கு தொடர்ச்சி மேலே ஒரு பாதி நம்ம இழக்கக்கூடிய சூழல் வரும். அது வந்து ரொம்ப ஒரு கவலை அளிக்கக்கூடிய ரொம்ப ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு விஷயமாக நாம் வந்து பார்க்க வேண்டும். ஒரு முக்கியமான கட்டுரை, ஒரு சூழலியலாளராக உங்களுடைய ஆதங்கத்தை, இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை, உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி சுந்தரராஜன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.